என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, காவல்துறை தொடர்ந்து விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை என்பது தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. அப்படிதான் 2 தினங்களுக்கு முன்பு மதுரை மேல அனுப்பாடியைச் சார்ந்தவர் பூசாரி பரமசிவம். இவர் முத்திரை சமூகத்தை சார்ந்தவர். இந்த பரமசிவம் பூசாரிக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் வாகனம் அனுப்பாட்டுறதுல ஏதோ தகராறு வந்திருக்கு. இதில் 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பூசாரி பரமசிவத்தை காவல்துறை அழைச்சிட்டு போய் விசாரணை என்ற பேரில் அடித்ததாக பரமசிவம் அவர்களுடைய மனைவி சொல்கிறாங்க. அவங்க பையனும் பார்த்ததா சொல்லப்படுது. இது மட்டும் அல்லாமல் பரமசிவம் என்னை காவல்துறை கூட்டிகிட்டு போய் எனக்கு தலையில் இங்கேயே அடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவர் அந்த அடித்து அந்த மூளையில் நரம்பு ஏதோ மூளைக்கசிவு ஏற்பட்டு இப்போ சிகிச்சை பலனின்றி ஆள் இறந்துட்டாங்க. போலீஸ்காரங்க என்னையே ஒன்றும் இல்லாத நியாயம் யார் பக்கம் விசாரிக்காம என்னை மண்டையிலேயே அடித்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மண்டையிலேயே அடிச்சிட்டாங்க. ஒரு 3 பேர் எனக்கு தலை சுற்றல் வருது, வாந்தி வருது. காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் விசாரணைன்ற பேரில் நாங்கள் கூட்டு போய் நாங்கள் எதுவும் அடிக்கலை, அவர் துன்புறுத்தலை, இவர் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு, அதனால தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து இந்த கதையை சொல்கிறாங்க. எப்போவுமே காவல்துறை விசாரணைன்ற பேரில் அழைச்சி போய் அடித்து படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது எப்போதும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் ஒரு ஹேண்டிகேப்டர் புயலை வித்தார் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போய் விசாரணைன்ற பேரில் அடித்த படுகொலை செஞ்சாங்க. இவன் தூத்துக்குடியில் ஒரு பையனை அப்படி தான் ரீசெண்டாக அடித்து படுகொலை செஞ்சாங்க. அதற்கு முன்னாடி ஆகாஷ் மானாமதுரை செஞ்ச தம்பி ஆகாஷ் அவன் அங்கே போதைப்பொருள் விற்றவங்களை தட்டி கட்டனால விற்க விடாமல் பண்ணுறியாடா அப்படின்னு மானாமதுரை இன்ன வரைக்குமே ஆகாஷோடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இன்ன வரைக்கும் அங்கே போராட்டம் எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சோன்னு சொல்கிறீங்க, அந்த நெகலை கொடுங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சோன்னு சொன்னீங்க, அது கொடுங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் இங்கே போராடிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா விசாரணை என்ற பேரில் பூசாரி பரமசிவத்தை கூட்டு போயிருந்துருக்காங்க. அவரை அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் கூட்டு போமா, அந்த மாதிரி உங்கள் புருஷன் தடுமாறி கீழே வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போய் ஏதோ டேப்லெட்டை மட்டும் அரசு தரப்பில் டாக்டர் சொல்லி மாத்திரை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போய் ஸ்கேன் பண்ணியோ முதல்ல ஜிஹெச்சில் பார்த்துருக்காங்க, சரி வரலன்னா அப்புறம் வேலைமாரில் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் காவல்துறை தான் என்னை அடித்தாங்க, மூலையிலேயும் இங்கிட்ட அடித்தாங்க அப்படின்றத இறந்த போன பரமசிவமும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்தார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்க மயனை சொன்னால் உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டுரு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி காவல்துறையினர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. சின்ன பஞ்சாயத்துக்கு அவர் கூட வீடியோ எடுத்து வச்சிருக்காரு, எனக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோல கூட நம்பிக்கை இல்லையா? இந்த பிரச்சனை முடிஞ்சு எனக்கும் மண்டை உடஞ்சிருச்சு. நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தரப்புலையும் கூட்டு விசாரிக்கல. நாள் காலையில நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க பரமசிவம், இப்ப அன்னைக்கு நைட்டே கூப்பிட்றாங்க. நைட்டு நான் வரல, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எனக்கு குளுக்கோஸ் ஏறிருக்கு சார், நான் வர முடியாதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, எந்திரிக்க முடியலன்னு சொன்னேன். எனக்கு காலை பிடிச்சி இப்படி தட்டி 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டாங்க, என்னால் எந்திரிக்க முடியாதுன்ட்டு. அதே சிம்மத்தில் இவர் எங்கள் வீட்டுக்காருக்கு அடிச்சு என் மயனுக்கு அடிச்சிருக்காங்க போனு. இப்போவே வாங்கண்டு போயிட்டு அதுக்கு பிறகு நான் காலையில் வரேன், கூட்டு வரேன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுறேன். காலையில் கூட்டு போகிறேன் ஸ்டேஷனுக்கு. கூட்டு போய் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ், ஒரு லேடி அம்மா, ஒரு போலீஸ் வாசல்லே நிற்கிறாங்க. வாங்க நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க, இப்போவே வாங்க, எங்கள் வண்டியிலே ஏறுங்கன்றாங்க. நாங்கள் உங்கள் வண்டியில் வரமாட்டோம், நான் நடந்துக்கு வரேன், நான் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் வருவாரே, போங்க அப்படின்னு சொல்கிறேன். போய் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறோம். போய் நின்று உள்ளே கூட போகல, அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டேன். இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடிச்சு இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டார். ஐயோ ஏன் வாடா, எங்க அப்பாவை அடிச்சு கொள்றாங்கடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு. இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸில் தூக்கி போட்டுறேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் அப்புறமேல் மயக்கம் போடுவோம், அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்டில் கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களான்னு அவங்களே காரில் வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது, அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டார். ஊசி போட்டு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு என்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. ஐயோ நீ ஏறுமா ஆஸ்பத்திரி கூட்டு போனா, நான் என்னால் வர முடியாது, என் புருஷனை நல்லா இருந்தவரை நீங்கள் தான் அடிச்சு கொண்டு விட்டீங்க, என்னால் வர முடியாது, எனக்கு இது கிடைக்கணும். அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ நீதிமன்ற உத்தரவு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் காவல்துறைக்கு ஃபேவராக தான் இந்த நீதிமன்றம் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா
ஆகாஷுடைய படுகொலையிலே நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது காவல்துறை தான் ஆதரவாக வந்து நிற்கும். உடனே நீங்கள் வாங்கி அடக்கம் பண்ணுறீங்களா, இல்லை நாங்களே வாங்கி எரிச்சிடவா அப்படின்னு நீதிமன்றம் வந்து கேட்டுரும். ஆனால் அப்படித்தான் போல இருக்கு. இப்போ உடனே அவங்க வாங்கிக்கிறோம் ஒப்புக்கிட்டதாக ஒரு செய்தி வந்து பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது வந்து தெரியல. ஸோ தொடர்ந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை என்ற பேரில் கூட்டு போய் கொடூரமாக வந்து தாக்குறது என்பதும் அடித்து சித்திரவதைப்படுத்துறது என்பதும் என்ன நிலைப்பாட்டில் காவல்துறை இருக்காங்க அப்படின்னு தெரியல. தொடர்ந்து இந்த விசாரணை மரணம் என்பது தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. இது இந்த மேலாடுபாடியில் அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கார் நிப்பாட்டுறதுக்கு இல்லை தான் அந்த ஒரு மோட்டிவ் வந்து வந்திருக்குது. 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை தரப்பு என்ன பண்ணலாம், வாப்பா என்னப்பா 2 பேருக்கும் பிரச்சனை, இனிமேல் சரி செஞ்சு 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போடவா அப்படின்னு ஒன்று வான் பண்ணிவிட்டு அனுப்பலாம். அப்போ ஒரு ஆளை மட்டும் கூட்டு வச்சு அடிப்பது காரணம் என்ன? அப்போ காவல்துறை எதிர்த்தரப்புக்கிட்ட பணம் எதுவும் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அடித்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வந்து எழும்பிட்டு இருக்கு. அவங்க தரப்புல இருந்து, அதாவது இறந்து போன பரமசிவம் தரப்புல இருந்து, அந்த அண்ணன் தரப்பு அவங்க குடும்பத்தார் தரப்புல இருந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, தடுமாறி அவராக கீழே விழுந்தார், அதாவது வந்து அதனால தான் வந்து மூளையில் வந்து ரத்த கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி காவல்துறையினர் கூட மண்டையிலே அடித்தாங்க அப்படின்னு எப்படி வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருப்பாரு? அப்போ இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்து கோர்ட்டில் போய் ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா அவராக தான் தானாக கீழே விழுந்து மண்டையை உடைச்சிக்கிட்டார். எப்படி ஆகாஷ் தம்பி வந்து மேலே பாலத்தில் இருந்து தவ்வி குதிச்சு தான் கால் ஒடிஞ்சு வச்சு அதில் தான் ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி காவல்துறை வந்து சோடிச்சாங்களோ அதே மாதிரி இது ஒரு கதையும் சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து நீதி வந்து கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம எவ்வளோதான் என்னதான் இதை பற்றி பேசினாலும் இது சம்மந்தமாக முத்திரை சமூகத்தை சேர்ந்த சங்கங்களும் கட்சிகளும் வந்து சம்மந்தமாக போராட்டம் வந்து பண்ணுறாங்க, இது கண்டிக்கிறாங்க. என்னதான் கண்டித்தாலும் இந்த காவல்துறை பண்ணக்கூடிய இந்த விஷயத்தில் கண்டிப்பாக எதுலேயுமே வந்து நம்ம பாமர மக்கள் வந்து எதுவுமே சாதிக்க வந்து முடியாது. ஏன்னா அமைச்சர்லாம் வந்து ஃபோனை போட்டுக்கிட்டு ஸ்டேஷனே உள்ளே வச்சு ஜட்டியோட வச்சு நீ ஆளை கொண்டு விடுவேன் அப்படின்னாலாம் மிரட்டும். அவங்க மீதெல்லாம் காவல்துறை வந்து சட்ட நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆனால் இந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகளாக வந்து கூட்டு போய் இந்த மாதிரி அடித்து கொள்வது என்பது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் ஏற்கனவே இப்போ நம்ம தென்காசி மாவட்டத்தில் தேவேந்திர வேலை சமூகத்துக்குள்ள நடந்த பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருப்போம். தொடர்ந்து இந்த காவல்துறையோடைய இந்த விசாரணை மரணம் என்பது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இது எப்போ தான் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுதுன்னு தெரில. காவல்துறை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புல இருக்காங்க, வா இதோட வந்து 2 பேரும் சண்டை விட்டுக்காதீங்க, இல்லைன்னா 2 பேரும் எஃப்ஐஆர் போட்டுருவேன், போட்டுட்டு உங்களை கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டும் கேஸ்னு அலையணும் அப்படின்னா அவங்கள வான் பண்ணிவிட்டு விடலாம். இவங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரவெல்லாம் போட்டுக்கிட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, மண்டையை உடைக்கிறது அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு தெரில. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விசாரணை மரணம் என்பது இருக்கக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கிறோம். நிறைய பேர் சொல்லலாம், என்னப்பா விசாரணை மரணங்கிற விசாரணை கூட்டு போய் காவல்துறை அடித்தனால தானே அவர் வந்து சிகிச்சை பலனின்றி கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்தார். அப்போ இதுவே வந்து விசாரணை மரணம் தானே, அவருக்கு போய் அடிக்கலாம் இதையே நடந்திருக்க போகுது. ஆனால் காவல்துறை நேக்க தப்பிச்சிட்டாங்க. இந்த வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், கூட்டு பண்ணி உங்கள் புருஷனை கூட்டு போங்கம்மான்னு விட்டுட்டாங்க. அவர் கொஞ்சம் நேரத்தில் தலைவலிக்கு என்னென்னு போய் பார்க்குறாங்க, அங்கே சரிவேலைன்னு வேலை மாலுக்கு போகிறாங்க, அங்கே ஹோம் ஹாஸ்டேஜில் போய் ஆள் வந்து இறந்துடுறாப்புல. ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, காவல்துறை நீ கூட்டியை கொண்டே அடித்தாங்க அப்படின்றத வீடியோ மூலியமாக அதுக்கான ஆதாரம் இருக்குது இல்லை. அப்போ யார் மேலே பழி சுமத்துறது? எப்படி பார்த்தாலும் நீதித்துறை காவல்துறை தான் துணை போயிடும். ஸோ உடலை வாங்கி நீங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்து கடந்து போங்க. ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்காது. நீங்கள் வந்து மற்ற பக்கத்துக்குன்னா கூட உங்களுக்கு நீதி கிடைக்கும். காவல்துறை அடித்து படுகொலை செய்தால் இங்கே நீதி கிடைக்காது. பணத்தை வாங்கி உடலை வாங்கி அடக்கம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டிமாண்ட் வச்சுட்டு நீங்கள் போக வேண்டியதான். ஏன்னா ஒருபோதுமே நீங்கள் நீதி வெல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் ஆகாஷ் தம்பியோடைய அந்த படுகொலையிலே வந்து நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முத்திரை சமூகமும் தெரிஞ்சுக்கங்க, உடலை வாங்கி நல்லபடியாக அடக்கம் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா உங்களுடைய கணவருக்கு இறுதி மரியாதை நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கும் உங்கள் பிள்ளை செய்ய முடியாத அளவுக்கும் காவல்துறை தரப்புலேருந்து நேராக நம்ம எரிமேடையில் கொண்டு எரித்து சாம்பலம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் உடலை வாங்கி நல்லபடியாக அடக்கம் பண்ணிடுங்க. ஏன்னா இவங்ககிட்டலாம் நம்ம போராடினாலும் சரி கற்றுனாலும் சரி காற்றுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. வேணும்னா நம்ம மேலே இன்னும் 10 வழக்கில் வந்து போட்டு சிறைப்படுத்துவாங்களே தவிர்த்து வந்து, இல்லை வழக்கில் போட்டு விடுவாங்களே தவிர்த்து வந்து இது வேறு எதுவும் அந்த காவல்துறை வந்து செய்யப்படுறது இல்லை. ரொம்ப உண்மையிலே இது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது. நடந்த நிகழ்வு என்பது ரொம்ப அனைவருமே வந்து மனவேதனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்குது. ஸோ இறந்த அண்ணன் பரமசிவம் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.